ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம பணங்களை சேமிக்கிறதுக்காக சில பட்ஜெட் முறைகளை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு பட்ஜெட் முறைகள்லையுமே நிறைய டைப் ஆஃப் இருக்கு. 50, 20, 30 ரூல் இருக்கு. நான் இந்த 2024ல் 80, 10, 10 அப்படிங்கிற ரூலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதை ஒரு வீடியோவாகவும் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பட்ஜெட் ரூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட் ரூல் நம்ம ஏன் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, என்னைக்கு நம்ம கைப்பட நம்மளுடைய செலவுகளை எழுதி நம்ம ட்ராக் பண்ணுறோமோ, அப்போ தான் அன்வான்டடா எங்கெல்லாம் நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, நம்மளுடைய சேமிப்பு முறைகளை அதிகப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு சேமிப்பு முறைக்கான ஒரு பிளானிங்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு இந்த பிளானில் ஒரு 5 டைப்ஸில் நம்ம பிரிச்சிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, உங்களுடைய சேமிப்பு. உங்களுடைய சேமிப்பு முறை அப்படிங்கிறது மினிமம் ஒரு 20% இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய வருமானத்தை பொறுத்து மாறுபடலாம். ஆனா, மினிமமா நீங்க ஒரு 20% உங்களுடைய சேமிப்பு முறைக்காக எடுத்து வைக்கலாம். ஸோ இதில நீங்க என்னென்ன மாரியான சேமிப்புக்கெல்லாம் இந்த தொகைய நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, உங்களுடைய லாங் டெர்ம் சேவிங்ஸ்க்காக, உங்களுடைய ரிட்டயர்மென்ட்டுக்காக, குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக, உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டுக்காகலாம் நீங்க இந்த பணத்த யூஸ் பண்ணிக்கலாம். இதில இருக்கக்கூடிய அமௌண்ட்ட நீங்க ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்றதும், அந்த தொகைகள பிரிச்சு ஒரு சில இடங்கள்ல மாத்தி இன்வெஸ்ட் பண்றதும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் தான். 2வதா இருக்கக்கூடிய விஷயம் பேசிக் எக்ஸ்பென்சஸ். ஸோ உங்களுடைய அடிப்படை தேவைக்கான செலவுகளுக்கான பணத்த மினிமம் 50% அதாவது லெஸ் தென் 50%ன்னு வச்சுக்கோங்க. 50% உங்களுடைய செலவுகள எல்லாத்தையுமே அடக்கிரணும். இது உங்களுடைய குடும்பத்துக்கு அடிப்படை தேவையானதா இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்க ரெண்ட் குடுக்குறதா இருக்கட்டும், உங்களுடைய கிராசரியா இருக்கட்டும், நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கிளாத்ஸு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸு இந்த மாதிரியான தொகைகள் எல்லாத்தையுமே இந்த 50%த்துக்குள்ளேயே நீங்க அடைக்கிற மாரி பார்த்துக்கணும். இத ஒரு உதாரணத்துக்காக நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகைய எடுத்துக்கலாமா? ஒரு 20,000 சம்பளம் வாங்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய சேமிப்பு முறைக்கு 20% அதாவது ரூ. 4,000 அந்த 4,000த்த நீங்க ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாலும் ஓகே. இல்ல அப்படின்னா உங்களுடைய ரிட்டயர்மென்ட்டுக்காக கொஞ்சம், உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம், எமர்ஜென்சி ஃபண்ட்காக கொஞ்சம். இந்த மாரி ஸ்ப்ளிட் பண்ணியும் நீங்க சேமிச்சுக்கலாம். 50% உங்களுடைய பேசிக் எக்ஸ்பென்சஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரூ. 10,000 வரும். ஸோ அந்த 10,000க்குள்ள உங்களுடைய ரென்ட்டு, ஃபுட்டு, கிளாத்ஸு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் பேசிக் நீட்ஸ் எல்லாமே வர்ற மாதிரி நீங்க பார்த்துக்கணும். 3வதா இருக்கக்கூடிய விஷயம், நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு 10% ஆஃப் இருக்கணும். ஸோ இத 2 டைப்ல நான் பிரிச்சிருக்கேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, உங்களுடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்க்காக நீங்க யூஸ் பண்ணக்கூடியது. ஒரு கோயிலுக்கு போறது, அல்லது ஸ்பிரிச்சுவலா நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 10%. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க ஆதரவு இல்லாதவங்களுக்காக அ குடுக்கக்கூடிய, உதவி செய்யக்கூடிய விதத்தில நீங்க இந்த 10% நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி அப்படி குடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கட்டாயம் குடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. இது குடுத்தா நல்லாருக்கும் அப்படிங்கிறது தான் இதில இருக்கக்கூடிய தியரி. ஸோ இதெல்லாமே ஒரு பேசிக்கான ஒரு பேட்டர்ன் தான். ஸோ இத நீங்க உங்களுடைய இன்கம், உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க ஆல்டர் நீங்க பண்ணிக்கலாம். இது நம்ம இல்லாத ஒருத்தருக்காக கொடுக்கறது அப்படிங்கிறது, நம்ம கடவுளுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகைய ஒரு 1000, 2000ன்னு நீங்க செலவு பண்ணாட்டி கூட, முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறு தொகையாவது நீங்க கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மாரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும், இன்னொருத்தருக்கு ஹெல்பிங் மைண்டுக்காகவும் கொடுக்கறதுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 4வது ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபன் ஸ்பெண்டிங். அதாவது உங்களுடைய என்டர்டெயின்மென்ட்டுக்காக, அவுட்டிங்க்காக நீங்க யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். அது 20%க்கு கீழ இருக்கிறது ரொம்பவே உத்தமம். ஸோ நீங்க ஒரு 20% ஆஃப் அமௌண்ட்ட நீங்க இந்த என்டர்டெயின்மென்ட்டுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனுடைய அமௌண்ட் அந்த 20,000 சேலரி வாங்கக்கூடியதிலிருந்து கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா, ₹4,000 வரும். இத நீங்க சினிமா போறதுக்காக, அவுட்டிங் போறதுக்காக, இல்ல வெக்கேஷன்ஸ் போறதுக்காக, ஸோ வீக்கெண்ட் ஷாப்பிங் போறதுக்காக, இந்த மாதிரியான பர்ப்பஸ்க்கு எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேல இருக்கக்கூடிய இந்த 4மே பாதிக்காம,
உங்களுடைய சேமிப்பு முறைகள உயர்த்தணும். நீங்க என்டர்டெயின்மென்ட்டும் நீங்க பண்ணிக்கணும். உங்களுடைய பேசிக்கான எக்ஸ்பென்சஸும் எங்கேயுமே நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாரி இல்லாம மியூச்சுவலா போகணும் அப்டின்னா, நீங்க இந்த 5த் பாயிண்ட்ட கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும். அந்த பெர்சன்டேஜ நீங்க அச்சீவ் பண்ணியிருக்கணும். அது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கடன் அப்டிங்கிற ஒரு காலம 0% நீங்க வந்து கொண்டு வந்திருக்கணும். ஸோ ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் குடுத்துருந்தேன் இல்லையா? சேவிங்ஸ் பிளான் 20, எக்ஸ்பென்சஸ் 50 அண்ட் மத்தவங்களுக்கு குடுக்கக்கூடியது ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கு 10, உங்களுடைய ஃபண்ட் ஸ்பெண்டிங்க்கு 20. இந்த பெர்சன்டேஜ்ல உங்களுடைய கடன் பெர்சன்டேஜ் 0வா இருக்கணும். உங்களுடைய கடன்கள நீங்க குறைக்கணும். அப்போ தான் இந்த மேல இருக்கக்கூடிய இந்த 4மே அஃபெக்ட் ஆகாம இருக்கும். இப்போ உங்களுக்கு கடனே இல்லாம யார் இருப்பா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ நீங்க கைமாத்தலா வாங்குறதுங்கிறது வேறு. இப்போ ஒரு 10 டேஸ்ல தந்துர்றேன். இல்ல இந்த இந்த மந்த் நான் வாங்கிட்டு நெக்ஸ்ட் மந்த் நான் ரொட்டேஷனல் பண்றேன் அப்படின்னா, அது வந்து வேற விஷயம். ஆனா அத தாண்டி ஒரு கிரெடிட்டா, ஒரு இஎம்ஐயா மந்த்லி பேமெண்ட்ல வந்து நீங்க குடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா, அது வந்து கிரெடிட்ல வந்து சேரும் இல்லையா? அதுக்கு நம்ம கரெக்ட்டா மந்த் மந்த் பே பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த மாரியான கடன்கள நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குறைக்கணும். குறைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேல நம்ம சேமிப்புல 20% இருக்கு இல்லையா? ஸோ அதிலிருந்து ஒரு 10% எடுக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்ற மாரி எப்பவுமே நீங்க சேமிப்பு அப்படிங்கிறத கடனா முடிச்சுட்டு அல்லது குறைச்சிட்டு சேமிக்கிறது அப்படிங்கிறது தான் உத்தமம். ஒரு பக்கம் நீங்க இன்ட்ரெஸ்ட் போட்டு நம்ம வட்டி கட்டிட்டு, இன்னொரு பக்கம் சேவிங்ஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தவறான மெத்தட் தான். அதே மாரி ஃபண்ட் ஸ்பெண்டிங்ல இருந்து ஒரு 2000 அதாவது ஒரு 10% மைனஸ் பண்ணி, இந்த 2 அமௌண்ட்டையும் எடுத்து 20% உங்களுடைய கடனுக்காக நீங்க அடைச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா, ஈஸியா எல்லாமே பேலன்ஸ்டா போகும். இப்ப பாருங்க சேமிப்புலயும் 10% போயிட்டுருக்கும். எக்ஸ்பென்சஸ் கரெக்ட்டா போகும். நீங்க மத்தவங்களுக்கு குடுக்குறது ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸும் நீங்க ரெகுலரா பண்ணலாம். உங்களுடைய என்டர்டெயின்மென்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் குறைச்சுக்கிறீங்க அவ்வளோதான். ஸோ, அத குறைச்சுக்கிட்டு சேமிப்புலயும் குறைச்சிட்டு, இந்த கடன் அப்படிங்கிறத நீங்க அடைச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாமே பேலன்ஸ்டா கரெக்ட்டா ஈவனா வந்து போயிட்டுருக்கும். ஒரு பக்கம் உங்களுடைய சேமிப்பு மியூச்சுவலா போகும். இன்னொரு பக்கம் உங்களுடைய கடன் குறைஞ்சுக்கிட்டே வரும். உங்க ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட்டும், எக்ஸ்பென்சஸும் மியூச்சுவலா போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு சூப்பரான மெத்தட். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்ப தான் இனிஷியலா சின்ன அமௌண்ட்லேருந்து சேவிங்ஸ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு, இந்த மெத்தட் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் உங்களோட சேர்ந்து சேமிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ட கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க.